ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ஒரே ஒரு மேட்டர், கண்டிப்பாக இது நடந்துருச்சுன்னா அமைதி பேச்சுவார்த்தை நடக்க ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு சின்ன டீல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தானிய ஏற்றுமதி டீல் தான். அந்த தானிய ஏற்றுமதி டீல் அப்படிங்கிறத துருக்கி, ஐநா சபையினுடைய சீஃப், ரஷ்யா மற்றும் உக்ரைன் 4 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 120 நாளைக்கு இந்த தானிய டீல் அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் ஜூலை 22ஆம் தேதியிலிருந்து இந்த தானிய ஏற்றுமதி அப்படிங்கிறத நம்ம தொடங்கி கொள்ளலாம். பிளாக் சி வழியாக தான் இது எல்லாமே நடக்க போகுது. இதுக்கு முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் தருகிறோம் அப்படிங்கிறத ரஷ்யா, உக்ரைன் நாடுகள் அறிவிக்கிறாங்க. குறிப்பாக இதில் ரஷ்யா அறிவிக்காமல் இருந்தார்கள் என்றால் இந்த தானிய ஏற்றுமதி அப்படிங்கிறது நடக்காமையே போயிருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் செய்தியாக அது இருந்தது. உலக நாடுகளில் உண்மையாகவே ரஷ்யா உக்ரைன் போர் முடியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த டீலை வரவேற்றார்கள். ஒரு நேரத்தில் ஃபுட் கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு, இன்னொரு இடத்துல இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகரிச்சிட்ருக்கு, மூணாவதாக ரஷ்யா உக்ரைன் போர் அப்படியே நீண்டுகிட்டே இருக்குது. அமைதி பேச்சுவார்த்தை மட்டும்தான்ப்பா ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய நிலைப்பாட்டிலிருந்து நிறைய நாடுகள் அதே நிலைப்பாடை எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த தானிய ஏற்றுமதியில் திடீர் ஒரு ட்விஸ்ட், இல்லைப்பா இந்த தானிய ஏற்றுமதியிலிருந்து நாங்கள் விலகி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவித்திருக்கிறார்கள். இது மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. யூகே இதற்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் ஐயோ இப்படிலாம் இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த தானிய ஏற்றுமதி இந்த நாடுகளுக்கானதா இல்லை ஆப்பிரிக்க நாடுகளுக்கானதா? ஒரு கேள்வி, பல பதில்கள். இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒடிசா, குரோனோமோக்ஸ் மற்றும் டிவெனி அப்படிங்கிற இந்த 3 போர்ட்டு தான். இந்த 3 போர்ட்டு வழியாகத்தான் இந்த தானிய ஏற்றுமதி அப்படிங்கிறது நடக்கணும். கிட்டத்தட்ட 120 நாட்கள் அப்படிங்கிறது நம்ம இந்த தானிய ஏற்றுமதியை செய்யலாம். உக்ரைன் அவங்களுடைய தானிய ஏற்றுமதி செய்யட்டும். ஐநா சபை உக்ரைனுக்குள்ளே வந்து ஐநா சபை சார்பாக இருக்கக்கூடிய கப்பலில் எந்தெந்த இடங்களில் ஃபுட் கிரைசிஸ் அப்படிங்கிறது இருக்குது, எந்தெந்த நாடுகளுக்கு ஐநா சபையினுடைய வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் வழியாக இந்த மாதிரி தானியங்கள் கொண்டு வரணுமோ அவங்களுடைய கப்பல் அங்கே நிலைநிறுத்தி உக்ரைன்லேருந்து தானியங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு உக்ரைனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் கரன்சி அப்படின்னு சொல்லலாம். நேரடியாக பணம் கிடைக்கும். ஐநா சபை வழியாக வந்தாலும் சரி, இல்லை உலக நாடுகள் வேறு உலக நாடுகள் வந்து உக்ரைன்லேருந்து தானியத்தை ஏற்றுமதி செஞ்சாலும் சரி, ஹார்ட் கரன்சி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த கரன்சி இப்போதைக்கு உக்ரைனுக்கு ரொம்ப பெரிய அளவு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி ரொம்ப பெரிய அளவு வீழ்ச்சிகள் உக்ரைன், ரஷ்யா அடைந்திருக்கிறது. ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கோதுமை கிண்ணம் அப்படின்னு சொல்லி இந்த 2 நாடுகளும் அறியப்படும். அதுலேயும் உக்ரைன் சொன்னால் வேறு வழியே இல்லை, உக்ரைன் நம்பி தான் எல்லாருமே இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த தானிய ஏற்றுமதியில் சின்னதாக ஒரு சர்க்கிள் வரும்போது உக்ரைன் பதற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மத்தியில் இன்னும் சில விஷயங்களை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு யூகேனுடைய லிஸ் ட்ரஸ் அவர்கள் முன்னாள் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ஆவதற்கு முன்பாக வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தாங்க. அந்த லிஸ் ட்ரஸ் அவர்களுடைய ஃபோன் ஹேக் செய்யப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக அவங்க முக்கியமாக இந்த ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி யார் கூடலாம் டிஸ்கஸ் பண்ணாங்களோ அந்த ஃபோன் கால் எல்லாமே இங்கே ஹேக் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. இப்படி ஒரு ஹேக்கிங்கை செய்தவர்கள் ரஷ்யாவினுடைய உளவு பிரிவை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. இது பாரிஸ் ஜான்சன் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வந்தாலும் அதை பற்றி வெளியில் விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாரிஸ் ஜான்சன் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஹேக்கிங் ஏன் நடந்தது, யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு குரல் இப்போது உயர ஆரம்பித்திருக்கிறது. ஒரு பக்கம் யூகேனுடைய ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்களுடைய இல்லாட்டி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்தவங்களுடைய ஃபோன் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த தானிய ஏற்றுமதியை கொண்டாடிய நாடுகள் அங்கிருந்து வெறும் 108 ஷிப் மட்டும்தான் வெளியேறியிருக்கிறது அப்படிங்கிற புள்ளி விவரத்தை காண்பிக்கிறாங்க. வெறும் 108 ஷிப் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 47%, நல்லா கவனிச்சுக்கோங்க, 47% அப்படிங்கிறது துருக்கி மற்றும் ஆசிய நாடுகளுக்கு சென்றிருக்கிறது. இதில் இந்த துருக்கி ஆசிய நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது நேரடியாக துருக்கிக்கோ ஆசிய நாடுகளுக்கோ செல்லலை. அங்கேருந்து எந்த நாடு வேணாலும் அந்த தானியத்தை வாங்கியிருக்கலாம், அது யாருக்குமே தெரியாது. கப்பல் போன ரூட்டு படி துருக்கி ரஷ்யாவுக்கு 47% சென்றிருக்கிறது. அடுத்ததாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு. இந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அப்படிங்கிறது தான் தானிய ஏற்றுமதியினுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருந்தது. ஏன்னா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ரொம்ப பெரிய அளவில் வறட்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த தானிய ஏற்றுமதிக்கான ஒப்பந்தத்தில் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அந்த கப்பல் எவ்வளோ பெர்சன்டேஜ் போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 17%. அடுத்ததாக இருக்கக்கூடிய 36% எங்கே போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போயிருக்கு. ஸோ இந்த 36% ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் 47% துருக்கி மற்றும் ஆசியா வழியாக வேற எங்கேயாவது போயிருக்கா அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷனும் செய்யணும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் ஒரு 3 தினத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தையில், அதாவது ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார். இதை நம்ம அப்டேட்டில் பார்த்துருந்தோம்.
அவர் சொன்னார், வெறும் 3% மட்டும்தான் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உண்மையான உதவிகள் சென்றிருக்கிறது, மீதம் இருக்கும் 97% அப்படிங்கிறது பணக்கார நாடுகளுக்கு இந்த தானிய ஏற்றுமதி நடந்திருக்கு. இதை ஏன் நான் அலோவ் பண்ணணும்? இப்படி ஐரோப்பிய ஒன்றியம் செழித்து கொளிப்பதற்காக மட்டும்தான் இந்த டீல் அப்படிங்கிறத ஐரோப்பிய ஒன்றியம் போட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை புட்டின் அவர்கள் வச்சிருந்தாங்க. அவர் சொன்ன அடுத்த நாளே புட்டின் அவர்கள் அவங்களுடைய கப்பல் மீது ஒரு ஏவுகணை வந்து விழுந்துருச்சுப்பா, இதுக்கு மேலேயும் நான் தானிய ஏற்றுமதியில் இல்லை, அந்த ஒப்பந்தத்திலேருந்து வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். ஸோ இது உக்ரைனுக்கு பெரிய இழப்பா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே உக்ரைனுக்கு ஒரு இழப்பு தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மில்லியன், அதாவது 40 லட்சம் டன் தானியத்தை ஏற்றுமதி செய்ய நினைச்சிருந்தாங்க. இந்த யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி உக்ரைன் கிட்டத்தட்ட 60 லட்சம் டன் தானியத்தை இந்த மாதங்கள் அவங்க ஏற்றுமதி செய்வாங்க. ஆனால் ஒரு 20 லட்சம் டன் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருந்து இப்போ குறைபாடு, அதாவது மகசூல் அப்படிங்கிறதும் இந்த போர் காரணமாக நிறைய விளைநிலங்கள் அழிக்கப்பட்டதால் ஒரு 20 லட்சம் டன் தானியங்கள் அப்படிங்கிறது எங்களால் ஏற்றுமதி பண்ண முடியாது, எங்கள் நாட்டுக்கு அது அதிகமாக தேவை இருக்குது. ஸோ 40 லட்சம் டன் தானியங்களாவது நாங்கள் ஏற்றுமதி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது 120 நாட்களாக தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாதம் இப்படி ஒரு 30 லட்சம் டன் தானியங்கள் ஏற்றுமதி செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்தது உக்ரைன். ஸோ டோட்டலாக இங்கே போடப்பட்ட அந்த 40 லட்சம் டன் தானியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வெளியில் போயிருக்கணும். மாதம் 30 லட்சம் டன் அப்படின்னு சொன்னால் இந்த 4 மாதங்களில் கிட்டத்தட்ட ஒரு 1,20 லட்சம் டன் தானியங்கள் அப்படிங்கிறத இவங்க என்ன செய்வாங்க, ஏற்றுமதி பண்ணுவாங்க. அஸ் யூஷுவலாக நடக்கிறது. ஸோ இந்த 1,20 லட்சம் டன் தானியங்கள் அப்படிங்கிறது அடுத்த ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறதுல தான் இவங்க உக்ரைனை பொறுத்த வரைக்கும் தானியங்கள் விளைவிக்கப்படுகின்றன. அந்த தானியங்கள் அறுவடைக்கு வரும்போது அப்படி அறுவடைக்கு வரக்கூடிய தானியங்களையும் அவங்க என்ன செய்வாங்க, வெளியில் ஏற்றுமதி செய்தே ஆக வேண்டும். ஸோ அப்படித்தான் 1,20 லட்சம் டன் தானியங்களை ஏற்றுமதி செய்யறதுக்கான பக்கா பிளானிங்கை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த 1,20 லட்சம் டன் தானியங்கள் அப்படிங்கிறது புதிதாக வரக்கூடிய தானியங்கள். ஆல்ரெடி இருக்கக்கூடிய 40 லட்சம் டன் தானியங்கள் அப்படிங்கிறத அவங்க என்ன செஞ்சாங்க, ஏற்றுமதி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த 1,20 லட்சம் டன் தானியங்கள் அப்படிங்கிறது ஏற்றுமதி செய்யப்படாமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரேஜ் இருக்காது. நம்ம ஊரில் நெல் கொள்முதல் அப்படிங்கிறத செஞ்சுட்டு மழையிலையும் வெயிலையும் அந்த நெல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் வீணாகுது அப்படிங்கிற செய்தியை நம்ம பல நேரங்களில் பார்த்துருப்போம். நம்ம ஊருக்கே, இந்தியாவுக்கே இந்த நிலைமைனா, ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு, அங்கே பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பாதிப்படைஞ்சிருக்கு, அங்கே பெரிய அளவில் போக்குவரத்து எதுவுமே கிடையாது, அங்கே கரண்ட் சர்வீஸ் எதுவுமே இல்லை, மின்சாரம் எதுவுமே இல்லாமல் இருக்காங்க. கிட்டத்தட்ட 30%, 40% எனர்ஜி செக்டார்ஸ் அப்படிங்கிறது அழிக்கப்பட்டு விட்டது. அப்படி இருக்கக்கூடிய உக்ரைனில் தானியங்களை இங்கே வைக்க முடியுமா? அதனால தான் இந்த ஏற்றுமதி அப்படிங்கிறது உக்ரைனுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஏற்றுமதியாக இருந்தது. ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் கரன்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்காம போகுது, அவங்களால ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியாது. இதனால் அங்கே அறுவடை செய்யக்கூடிய தானியங்கள் வீணாகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது உக்ரைனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள். நேராக உலக நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனில் விளையக்கூடிய இந்த தானியங்கள் கிடைச்சாதான் நிறைய நாட்டில் பட்டினி அப்படிங்கிறது கொஞ்சமாவது மாறி கிடைக்கும். நிறைய நாட்டுக்கு தேவையான தானியங்கள் இங்கிருந்து தான் செஞ்சாக வேண்டும், ஏழ்மையான நாடுகளுக்கு. ஆனால் உண்மையிலேயே ஏழ்மையான நாடுகளுக்கு இதெல்லாம் செஞ்சு கொண்டு இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ உலக நாடுகளுக்கு இதனால் பாதிப்பு அப்படிங்கிறது, அதாவது மேற்குலகத்தை சொல்லலை, மேற்குலகம் இல்லாத நாடுகளுக்கு இதனால் பாதிப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த கரண்ட் செனரியாவில் அவங்களுக்கு அது போகவே செஞ்சுருக்காது. ஸோ அப்போ யாருக்கு தான் கூடுதலான பாதிப்பு? ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு, யூகேக்கு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, கடந்த 500 வருடங்கள் இல்லாத அளவுக்கான வறட்சி அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்தது. ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் வந்த எல்லா செய்தி ஊடகத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஐரோப்பிய ஒன்றியத்தில் வீசிய வெப்பக்காற்று காரணமாகவும் வறட்சி காரணமாகவும் அங்கே இருந்த அறுவடை செய்யக்கூடிய பயிர்களுடைய பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு 15லேருந்து 18% குறைகிறது. அது மக்காச்சோளமாக இருக்கட்டும், சோயாபீனாக இருக்கட்டும், இல்லை எண்ணெய் வித்துக்களாக இருக்கட்டும், இது எல்லாமே குறையுது. அவங்களுடைய ப்ரொடக்ஷன் குறையுது. இதனால் நிறைய வறட்சி வந்துடுது அப்படின்னு சொன்னனால அந்த விவசாயிகள் மறுபடியும் அதை பயிரிடுவது அப்படிங்கிறது அங்கே நிற்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் பெரும் வறட்சியில் அங்கே இருக்கக்கூடிய கோதுமை கூட கிடைக்காத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த கோதுமை கிடைக்காதனால ஆல்ரெடி ஐரோப்பிய ஒன்றியம் எப்படிலாம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, இன்ஃப்ளேஷன் 9.1%லேருந்து 10.15% மாறி இருக்கு. இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிருக்கு. அடுத்ததாக ப்ரைஸ் அப்படிங்கிறது கூடியிருக்கு. கச்சா எண்ணெய் கிடைப்பதற்கு ரொம்ப டஃப்பான நேரமாக மாறிட்டு இருக்கும்போது தான் இப்போ கோதுமை இல்லாட்டி வீட் அப்படிங்கிறது அங்கே கிடைக்காம போகுது. அப்படி கிடைக்காம போகுதுன்னா உக்ரைன்லேருந்து அந்த கிரெயின்ஸ் அப்படிங்கிறது அங்கே ஏற்றுமதி செய்யப்படாமல் இருக்கின்றன. சப்போஸ் கோதுமை அங்கே கிடைக்காம இருந்ததால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் விலை ஏறும். ஒரே ஒரு தானியம் தான்றா ஏற்றுமதி ஆகலை, எல்லா பொருட்களுக்கும் அப்படின்னு சொல்கிறியே, இது நியாயமா விக்கி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கோதுமை இல்லாத ஒரு பொருளை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அங்கே பிஸ்கெட் தயாரிக்கப்பட வேண்டும் என்றாலும், இல்லை அங்கே பெரிய அளவில் மாவுகள், மைதா, இது எது வேணாலும் இருக்கட்டுமே, அது எல்லாமே கோதுமையினுடைய ஒரு பை ப்ராடக்டாக இருக்கும்.
ஸோ அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்த மக்கள் அதிக அளவு உண்ணுவதும் இதே கோதுமை சார்ந்த உணவுகள் தான். ஸோ உக்ரைன்லேருந்து கோதுமைகள் செல்லவில்லை என்றால் ஐரோப்பிய ஒன்றியம் நடுநடுங்கிவிடும். அதனால தான் இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தை பழிவாங்குவதற்கும் சேர்த்து புட்டின் அவர்கள் என்ன செய்கிறாரு, இப்படி ஒரு விஷயத்த உள்ளே கொண்டு வரார். ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியம் ரொம்ப நாட்களாகவே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுத்து ரஷ்யாவுக்கு எதிரான பலவிதமான பொருளாதார தடையை விதித்து இப்படின்னு சொல்லி ரஷ்யாவை தனிமைப்படுத்தினாங்க. கரெக்டாக இந்த வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் தினங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு தானிய ஏற்றுமதியை செஞ்சு மறுபடியும் அதை நிப்பாட்டும் போது அங்கே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறது புட்டின் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் ரொம்ப பெரிய அளவில் இதை என்ன செய்கிறாரு, ஃபுட் அப்படிங்கிறத வெப்பனாக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இதை யாரும் சொல்கிறாங்க, அமெரிக்காவும் சொல்கிறாங்க, ஃபுட் அப்படிங்கிறத வெப்பனாக பயன்படுத்துகிறீங்க ரஷ்யா அப்படின்னு சொல்லி. நம்மிடம் இருக்கக்கூடிய கேள்வியும் அதுதான், ஃபுட் அப்படிங்கிறத ரஷ்யா வெப்பனாக பயன்படுத்துது. ஆனால் அதே ஃபுட் அப்படிங்கிறது யாருக்கு தேவையாக இருந்தது, ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் வளர்ச்சி அடையாத நாடுகளுக்கும் ஏழ்மையான நாடுகளுக்கும் தேவைப்பட்டது. அந்த ஃபுட் அப்படிங்கிறத யார் அப்படியே டைவெர்ட் பண்ணி கொண்டு போனாங்க, இதே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் டைவெர்ட் பண்ணி கொண்டு போனாங்க. எப்படி உக்ரைனுக்கு உதவுறோம் அப்படிங்கிற பெயரில் இராணுவ டீல் வேணும்னா நீ என் நாட்டுக்கு இவ்வளோ தானியத்தை ஏற்றுமதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மறைமுக டீலில் இப்படி பல நாடுகள் ஈடுபட்டு இருப்பதாக ரஷ்யா குற்றம் சுமத்துகிறது. இதுதான் உண்மை. உங்களுக்கு புரியலப்பா, இப்படி ஒரு மறைமுக ஏற்றுமதியெல்லாம் செய்யப்பட்டு தான் உக்ரைனுக்கு தேவையான கரன்சி எல்லாமே அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. உக்ரைன் மட்டும் இந்த உதவிகளை நிறுத்தியது என்றால் உக்ரைனை விட கூடுதலாக பாதிக்கப்படுவது ஐரோப்பிய ஒன்றியம் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரஷ்யா சொல்லியிருக்காங்க. சரி, இதனால் ரஷ்யாவுக்கு பெரிய இழப்புகள் இல்லையா அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி ரஷ்யாவில் இந்த கோதுமை ஏற்றுமதியாக இருக்கட்டும், எண்ணெய் வித்துகளுடைய ஏற்றுமதியாக இருக்கட்டும், ஒரு 40% டவுன் ஆயிருக்கு. ஆனால் ரஷ்யாவிடம் இருந்து இப்போ பல நாடுகளும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பொருளாதார தடை அப்படிங்கிறத போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரஷ்யாவிடம் இருந்து இந்த மாதிரி பொருட்கள் ஏற்றுமதி வாங்குவதும் அவங்க விரும்ப மாட்டாங்க, ரஷ்யா ஏற்றுமதி செய்வதையும் விரும்ப மாட்டாங்க. கூடுதலாக ரஷ்யா ஏற்றுமதி செய்த பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஃபெர்டிலைசர் தான், உரம் அப்படிங்கிறது தான். ஸோ ரஷ்யாவினுடைய உரம் கிடைக்காம நிறைய நாட்டில் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது பெரும் தொல்லையாக பெரும் பாதிப்படைந்திருக்கிறது அப்படிங்கிற உண்மை செய்தியும் நமக்கு புரிய வேண்டும். 2023 வரை யூகேல பல இடங்கள் ட்ரோட்டால தான், பெரிய ஒரு வறட்சியால் தான் இருக்க போகுது அப்படிங்கிற அறிவிப்பு வந்தது, ஆகஸ்ட் மாதம் வந்தது. அதே நேரத்தில் இந்த மண்ணில் தங்கி இருக்கக்கூடிய ஈரப்பதம் அப்படிங்கிறது கடந்த 10-20 வருடங்கள் இல்லாத அளவுக்கு குறைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டையும் யூகே அரசாங்கம் வெளியிடுகிறது. இது எல்லாமே யூகேக்கும் பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது. நமக்கு தெரியாது இதெல்லாம் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான செய்தின்னு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நாடுகள், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளாக இருக்கட்டும், யூகே போன்ற நாடுகளாக இருக்கட்டும், அவங்களுடைய தானியங்களை வெளிநாடுகள்லேருந்து, குறிப்பாக ரஷ்யா உக்ரைன்லேருந்து தான் அவங்க பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த எதிர்பார்ப்பில் இவ்வளோ பெரிய ஒரு அடி வந்து விழும் அப்படிங்கிறத அவங்க கொஞ்சமும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ரஷ்யாட்ட இனிமேல் நேரடியாக பல நாடுகள் டீல் செய்ய வேண்டியதாக இருக்கும். எங்களுக்கு தானியத்தை தாங்க, இல்லை இந்த தானியத்தினுடைய இந்த ஒப்பந்தத்தை மறுபடியும் என்ன செய்யுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கப்பலை நாங்கள் பார்த்துக்கிறோம், இல்லை இந்த இடத்துல பொருளாதார தடையை நீக்கி விடுகிறோம் அப்படிங்கிற பல விதமான பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவை அழைக்கக்கூடிய நாடுகள் மாறும். ஏன்னா ஆல்ரெடி ஐரோப்பிய ஒன்றியத்தில் யூகேல எல்லாம் பெரும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அமெரிக்காவினுடைய ஒரு மோட்டிவாக இருக்கலாமோ இந்த யுத்தம் அப்படின்னு சொல்லி கூட சில கான்ஸ்பிரசி தியரி வெளியில் வருது. ஐரோப்பிய ஒன்றியத்தையும் ஜெர்மனியும் ஒட்டுமொத்தமாக நிலைக்குலைய செய்வதற்கு அமெரிக்காவால் எடுக்கப்பட்ட ஒரு சதி தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா அதுவும் இப்போ உண்மையாக தான் மாறிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட இழப்புகளை விட ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் தான் கூடுதலாக இருக்குது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில். அமெரிக்கா உதவி செய்வதை விட ஐரோப்பிய ஒன்றியம் குறைவாக தான் உதவி செய்கிறார்கள். ஆனால் கூடுதலான வெப்பன்ஸ் அமெரிக்கா ஏற்றுமதி செய்து இந்த யுத்தத்தை வளர்த்து விடுகிறார்கள் அப்படிங்கிற உண்மையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ரொம்ப பெரிய அளவில் அமைதி திரும்பும், இல்லை இது இந்த ஒரு தானிய ஏற்றுமதி, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஏற்றுமதி அப்படிங்கிறது அமைதி ஒப்பந்தத்தை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்கிற பல நபர்களுடைய கனவுல இன்னைக்கு இடி வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால் இந்த உலகத்துக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை நம்ம இங்கே வெட்ட வெளிச்சமாக காண்பித்திருக்கிறோம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் அப்படிங்கிறது நான் என் பின்னாடி காண்பித்த புகைப்படங்கள் தான். அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கு. அந்த புகைப்படங்களை பார்க்கும்போது எதற்கு இவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க்கை ரஷ்யா எடுக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி ஐரோப்பிய ஒன்றியத்தை வழிக்கு வர வைப்பதற்கான அந்த ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறதா, அமெரிக்கா மீண்டும் 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 உதவிகள் செய்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.